உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய எங்களுக்கு பேராதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, ஜனவரி ஆரம்பித்து கடன்னு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நிற்கும். எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு புரியலை. அதுவும் கிரகப்பயிற்சி வேறு இந்த வட்டம் நம்முடைய குரு பகவான்லேருந்து சனி பகவான்லேருந்து எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நமக்கு இப்போ ஒரு 7 மாதத்தில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய லைஃப்பில் இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் அப்பா நல்லா இருக்கேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்புகிறீர்களோ அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களையும் ஜோதிடத்தையும் கிரகத்தையும் நம்ப வச்சு உங்களுக்கு மேன்மை அடைய உதவி செஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஜென்ம ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிற மோதந்து கட் பண்ணுவா மோதந்து போயிடுவா. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசியில் தான் ரேவதி நட்சத்திரத்தில் தான் நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று தற்போது அமர்ந்திருக்கிறார். ஸோ ராசியில் சனி பகவான் அமர்ந்ததே ஒரு குழப்பம், அவர் வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பது மிகப்பெரிய குழப்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மீனராசி அன்பர்கள் இப்போ அந்த குழப்பத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா நம்ம சனி பயிற்சி வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தனால உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. பார்க்காதவங்க திரும்ப போய் பாருங்கள். நான் பேசின சனி வக்கர பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதத்தில் தான் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வக்கர நிலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். கரெக்டாக ஒரு 5 நாள் தான் ஆகுது. ஸோ அப்போ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மற்ற கிரகங்களுடன் இணைந்து நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறான்னா, கிட்டத்தட்ட மகிழ்ச்சியை தொலைத்துட்டு வாழ்வோமா இல்லை வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு நினைக்கக்கூடிய நிலைமையில் கீழே கமெண்ட்ஸில் உயிர் மட்டும்தான் சார் மிச்சமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய அழுத்தத்தை சுமந்துட்டு ஆனால் வெளியே மற்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு மனதில் உள்ள போராட்டத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகுது. மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லையா? இந்த வட்டம் நீ நல்லா இரு, எப்படி நீ நல்லா இரு, சந்தோஷமாக இரு, நீ செஞ்ச நல்ல உதவிகள் நல்ல விஷயங்கள் உன்னை வாழ வைக்கும்னு சொல்லி சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து குரு பார்வை மூலமாக உங்களுக்கு குதூகலத்தை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது என்னென்ன மகிழ்ச்சியாக இருக்கும்? இப்போ எந்தெந்த மகிழ்ச்சிலாம் கிடைக்கும் அத்தனை மகிழ்ச்சியுமே கிடைக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறையா பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க. இப்போ என்ன ஆக போகுது, இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. ஒரு புரிதலுடன் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்கும். நண்பர்கள் மூலமாக பல பிரச்சனைகளை பல ஏமாற்றங்களை சந்தித்து வந்த நம்முடைய மீனராசிக்காரங்க போலியான நண்பர்களை விட்டு வெளியே வர போகிறீங்க. உண்மையான நண்பர்கள் மூலமாக முன்னேற்ற பார்வையை நோக்கி, அதாவது முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. யார் யாரெல்லாம் மீனராசி என்பர்களை வெளிநாடு பயணம் போகணும், வெளிநாடு எப்படியாவது போய் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காக இந்த வட்டம் உறுதியாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரகம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. நிறைய பொறுப்புகள் நிறைய உயர்ந்த அந்தஸ்தில் இப்போ எல்லாத்தையும் இழந்த நம்முடைய மீனராசிக்காரங்க மீண்டும் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கான பொறுப்பு, உங்களுக்கான அந்தஸ்து, உங்களுக்கான பதவி உயர்வு, உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு அத்தனை விதமான கிரீடமும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பை
கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. வேலையில் எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சுட்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய மீனராசிக்காரங்க இந்த வட்டம் போராட்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகமாக கடன் பிரச்சனை சிக்கிக்கிட்டு என்ன பண்ணே தெரியாமல் நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கடன் பிரச்சனை படிப்படியாக மீண்டு வரக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. உங்களுடைய முயற்சிகள் உள்ள அத்தனை விதமான தடைகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து முயற்சியெல்லாம் வெற்றியாக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரராக நீங்களும் இருக்க போகிறீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 2022லேருந்து எப்படி 2022லேருந்து தற்போது வரை பல போராட்டங்கள் இல்லாமல், பல கஷ்டங்கள் இல்லாமல், பல துரோகத்தை சந்திக்காமல், பல கஷ்டங்களை சந்திக்காமல் வாழ்ந்துட்டோன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒன்றா ரெண்டா ஆசைகளுங்க மாதிரி தான் ஒன்றா ரெண்டா உங்களுடைய போராட்டங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் செஞ்ச நல்லவங்க அவங்கெல்லாம் போலியாக நடித்து உங்களுக்கு கெட்டவங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 22லேருந்து இப்போ வரையும் நான் போராட்டம் சந்திக்கிறேன் சார், செம்மையாக இருந்தேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு அழுத்தத்தை சந்திச்சிங்க. இனிமேல் சந்திக்காமல் தப்பிப்பதற்கான வழிமுறைகளும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கரெக்டாக கொண்டு போக போகிறீங்க. அதுக்கு கிரகம் உங்களுக்கு இப்போ உதவி பண்ணுது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதையும் பயன்படுத்தாமல் நான் அப்படித்தான் வாழ்வேன்னா அப்புறம் அவங்க எப்படின்னா செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதே போல் நம்முடைய மீனராசி அன்பர்களில் நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனால என்ன விஷயம்னா, கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை கமெண்ட்ஸ் கொடுத்ததை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிபாடு, நட்சத்திர ரீதியான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப அனுப்புவேன். ஏன் சார் இப்படி அனுப்ப சொல்கிறீங்கன்னா, சார் நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிருக்கோம், எத்தனை நட்சத்திரக்காரங்க பார்க்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் வீடியோ போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதிகமான நட்சத்திரம் கமெண்ட்ஸ் வந்துச்சு, அந்த நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இதுதான் பெரிய விஷயம். ஓகேவா? உங்களுக்கு நான் கட்டாயமாக ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை ஓப்பன் டிக்கில் ஒளிமுறை விழாமல் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய பாலிசி. சில பேர் மாதிரிலாம் சும்மா காற்று வாக்கில் ஒரு காதல் மாதிரிலாம் பேச போகிற ஆள் நம்ம கிடையாது. நம்ம ஓப்பன் டிக்கில் சொல்கிறோம். ஸோ புரிஞ்சுட்டு நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நானும் என் சைட்லேருந்து என்ன பண்ணுவேன், உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் எங்கள் மூலமாக நல்லா இருக்க போகிறீங்க, உங்கள் மூலமாக நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். இதுதான் கிரகத்துடைய உத்தரவு. சரி, ஓகே, எல்லாம் ஓகே, கட்டாயமாக கொடுப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, இப்போ இந்த மீனராசிக்காக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, புதியதாக கடன் வாங்காதீங்க. நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. புதிதாக கடன் வாங்காதீங்க. உங்களை விட வயது மூத்த வயதான முதியவர்களிடம், ஓகேவா, உங்களுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா, உங்களுடைய அம்மாவுடைய அப்பா அம்மா, இப்படிங்கிற உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் எக்காரணத்தை கொண்டு கோபமே படக்கூடாது. அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாலும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. எதிர்த்து பேசுகிறது, கோபமாக பேசுகிறது வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா அவங்க கோபத்திலேயோ இல்லாட்டி கஷ்டத்துலேயோ ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களை லாக் பண்ணும். இது பாட்டி தாத்தா இருக்கிறவங்க. பாட்டி தாத்தா இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகளில், நண்பர்களில், அல்லது உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு வயதான முதியவர்களிடம் வார்த்தைகளில் எக்காரணத்தை கொண்டு கடினமாக பேசாதீங்க. அவங்களே பேசினாலும் நீங்கள் எனக்கு தாத்தா மாதிரி, நீங்கள் எனக்கு பாட்டி மாதிரி அன்பை கலந்து காட்டுங்க. ஏன்னா யார் யாருக்கோ அன்பை கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்க. இந்த வயதான முதியவர்களுக்கு அன்பை கொடுத்தீங்கன்னா ஏமாற மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. இதான் உண்மை. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தை அற்புதமாக இருந்தேன்னு நீங்கள் அனைவரும் கமெண்ட்ஸ் கொடுப்பதற்கு எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, நான் சொன்னதை கேட்டு உண்மையிலே அன்புடன் ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்த நம்முடைய பாசக்கார அன்பார்ந்த நேயர்களுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேசின நீங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களும்
கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஏன்னா எதுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னா, சார் நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், எதுவுமே இல்லை சார், அது இல்லை சார்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து 20 30% தான் உங்கள் லைஃப்போட சேஞ்ச். மீதி உள்ள 70% சொல்லி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதை வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் மாறும். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், ஸோ அவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்க, எத்தனை லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் துல்லியமாக என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். ஸோ ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிவாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி.